ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது கூகுளில் பிளகரை பாவிச்சு நாங்கள் ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு தனித்துவான வெப்சைட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ரொம்ப நாளாக அது போட்டு நான் வந்து அதன் தொடர்ச்சியை தான் போட போகிறேன். ஸோ அதில் முன் வீடியோ பார்க்கணும், முன்னு ஒரு 7 வீடியோ கிட்ட போட்டு 6 வீடியோ 7 வீடியோட போட்டிருக்கேன். அதில் முன் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலில் போயிட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வெப்சைட் சீரியஸ் இன் தமிழ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சேனலில் போட்ட பிளகர் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எப்படி கிரியேட் பண்ணுறது, என்ன மாதிரி செய்யணும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதில் வர செட்டிங்கள் என்னென்ன, பிளகர் என்ன, பிளகர் வந்து எப்படி உருவாக்குறது, இல்லை அது டெம்ப்ளேட் எப்படி மாற்றுறது, டெம்ப்ளேட் எப்படி மாற்றுறது, லேஅவுட் எப்படி மாற்றுறது, எபோட் செக்ஷன் எப்படி மாற்றுறது, பேசிக் செட்டிங் என்னென்ன இருக்குது, சைட் மேப் பண்ண என்ன, அது சைட் மேப் எப்போ என்ன கொடுக்கணும், அப்படி கிட்டத்தட்ட 7 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்காம மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. அதில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு போவேன். ஸோ வந்து உங்களுக்கு 1 நாளைக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிளகருண்ட. இல்லை தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பார்க்கணும்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. இப்போ தான் முதல்ல எங்கள் சேனலுக்கு வாரீங்க அப்படின்னா மறக்காம எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல விட்டுடுங்க. அப்போ தான் நம்ம ஒரு எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வந்து இந்த பிளகரை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதை வந்து ஓப்பன் பண்ணுறது எப்படி கிரியேட் பண்ணுறது இல்லைன்னா மேலே ஐபனில் வீடியோ கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம் எப்படி கிரியேட் பண்ணுற ஒரு வெப்சைட் ஒன்று அப்படின்ட்டு. இதெல்லாம் கிரியேட் பண்ண பிறகு நீங்கள் வந்து இந்த போஸ்ட்ன்னு இருக்குது அதில் கிளிக் பண்ணி போட்டு இதில் நியூ போஸ்ட்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். உங்களை கிளிக் பண்ணணும் லோட் ஆகிட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் வந்து உங்களோட ஆர்டிக்கல் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு ஆர்டிக்கல் வந்து எழுத வேண்டியிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா டைட்டில் கேட்டிருக்காங்க. உங்களோட அந்த ஆர்டிக்கலுக்கு என்ன டைட்டில் கொடுக்க போகிறீங்களோ அந்த டைட்டில் வந்து மேலே கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டைட்டில் ஒன்று சும்மா கொடுக்குறேன், ஹவு டு கிரியேட் யூடியூப் அப்படின்ட்டு. இங்கே வந்து அதுக்குரிய இதை வந்து நாங்கள் வந்து பேராகிராஃபாக எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃபில் கிளிக் ஆகி நிற்குது. இதில் பார்த்தீங்கன்னா நோமலுக்கு மாற்றலாம், இல்லை பேராகிராஃபில் எழுதப்படினா எழுதலாம். பேராகிராஃபில் எழுதினா என்ன பிரச்சனைடா, இப்போ உதாரணத்துக்கு நான் சும்மா அடிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு 2 முன்னாடி ஸ்பேஸ் வந்து இப்படி வரும். இதுவே நீங்கள் வந்து நோமலுக்கு போட்டு விட்டிங்கன்னா உங்களோட எல்லா எழுத்தும் வந்து கிட்ட ஆர்டிக்கல் நீட்டான முறையில் வரும். ஸோ நீங்கள் நோமலில் போட்டுட்டு உங்களோட ஆர்டிக்கலை வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நான் முன்னுக்கு இருந்து பார்ப்போம். ஓகே, இதில் வந்து பென்சில் அடையாளம் கிடக்கு தானே, இந்த பென்சில் அடையாளம் தான் உங்களுக்கு ப்ரெஸ் சொல்லி தரேன் கடைசியாக, அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். இதில் வரது அண்டு மெட ரீடோ, இந்த முன்னுக்கு பின்னுக்கு போகிற, நீங்கள் எழுதினதை பின்னுக்கு வர இல்லை முன்னுக்கு போகிற அது பார்க்குறக்கு இதை நீங்கள் பாவிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டைல் இருக்குது தானே, அதில் வந்து உங்களோட ஃபோன் டைப் பண்ணுறது தானே, இதில் வந்து உங்களோட ஃபோன் ஸ்டைலை வந்து மாற்றலாம். உங்களோட விரும்பின ஃபோன் ஸ்டைல் வந்து இதில் வந்து பார்த்து மாற்றிக்கொள்ளலாம். இல்லை வேறு ஃபோன் ஸ்டைல் வந்து கொடுக்க போகிறீங்கன்னா ஆட் மோர் ஃபோன் ஸ்டைலில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோனை பெருப்பிக்கிற ஸ்மால் அது கொடுத்துருக்காங்க, லார்ஜ் அப்படி பெருப்பிக்கிறதுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டைப் பண்ணுற, இப்போ இதில் டைப் பண்ண போகிறீங்க, அது வந்து ஹெட்லைன், இதுதான் மேஜர் ஹெட்லைன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு தான் இதில் டைப் பண்ணணும். அப்போ வந்து அது வந்து ஹெட்லைனாக வந்து டைப் ஆகும். அடுத்த சப் ஹெட்லைன், நார்மல் ஹெட்லைன், சப் ஹெட்லைன், மைனர் ஹெட்லைன், இதெல்லாம் நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இந்த பேராகிராஃப் வழின்னு போய்க்கு உங்களுக்கு வந்து ஒரு இது விஷயம் வருங்க தானே, அதுக்கு நீங்கள் கொடுக்குறதுக்கு இதெல்லாம் நீங்கள் பாவிக்கலாம். இங்கே வந்து நார்மல் பேராகிராஃப் இது நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து நான் உதாரணத்துக்கு ஒரு அந்த பேராகிராஃப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த எழுத்தை வந்து இந்த பிளாட் ஆக்குறதுக்கு இதை பாவிக்கணும். இட்டாலிக்கு சைட் அடிக்க போகிறீங்க, அந்த எழுத்துக்களை சைட் அடிக்கிறேன்னா இதை டிக் பண்ணிட்டு அடிக்கணும். அண்டர்லைன் தேவையான இதை கிளிக் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எழுத்துன்ற கலர் மாற்ற போகிறீங்கன்னா இதில் கிளிக் பண்ணி உங்களை எழுத்துன்ற கலரை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இது வந்து எழுத்துக்கு பின்னிற கலர். இப்போ அந்த குட்டன் அடிக்கிறேன் பாருங்க, இப்போ நான் குட்டன் அடிச்சிருந்தானே, இந்த எழுத்துன ஸ்டைலில் கலரை மாற்றோம்னா இதில் போய் நீங்கள் கலரை மாற்றிக்கொள்ளலாம்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு எழுத்துன கலர் மாறிடும். இந்த இதுக்கு தான் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்டுக்கு மஞ்சளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு இது வந்து மஞ்சள் கலரில் வரும். ஓகே, இது செலக்ட் பண்ணுற இந்த இடத்துல இது வந்து உங்களோட ஃபைல் வந்து ஒரு லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு லிங்க் வந்து கிளிக் பண்ண கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இதில் போய் தான் நீங்கள் லிங்க் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு எழுத்துக்கு மேலே ஒரு டைப் பண்ணுறது தானே, இப்போ குட்டு நடிக்கிறோம், இதுக்கு மேலே நீங்கள் லிங்க் ஒன்று போட போகிறீங்கன்னா இதை லிங்க் எழுத்தை செலக்ட் பண்ணி போட்டு இதை நீங்கள் இன்சர்ட் டு எடிட் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே குட்டுன்னு வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் கேட்டிருப்பாங்க. இந்த லிங்க் இடத்துல வந்து நீங்கள் எந்த லிங்கை கொடுக்க போகிறீங்க அந்த லிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ளூ கலருக்கு மாறிடும். ஒரு ஆள் வந்து இதை கிளிக் பண்ணேன்னா அந்த லிங்குக்கு வந்து ரீடைட் ஆகி போவேன். அதை செலக்ட் பண்ணுறக்கு இது பட் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன்னா இதில் போய்ட்டு நீங்கள் அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் வீடியோஸ் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அது மாதிரி அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் போட்டு நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை யூடியூப் வீடியோ ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இல்லை யூடியூப் பண்ணிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இன்னொரு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ வரும். அப்புறம் அதில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நீங்கள் யூடியூப் வீடியோ வந்து போகிறதால உங்களுக்கு எந்த விதமான காப்பிரைட் ஸ்ட்ரைக்குமே வராது. உங்களுக்கு அப்படியும் பயம் இருந்தால் நீங்கள் வந்து அதுக்குரிய கிரெடிட்டை வந்து கீழே கொடுத்துட்டா சரி. பட் இது வந்து எந்த விதத்துலேயும் இந்த யூடியூப் வீடியோ நீங்கள் போகிறதால காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து எந்த பிரச்சனையும் வராது. இது வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் இருக்குது, லெஃப்ட் லைன், சென்டர், அந்த அலைன்மெண்ட் போகிறோன்னா உங்களுக்கு இதில் அலைன்மெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் மோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, புல்லட் நம்பர்ஸ் போடுற அது உங்களுக்கு தேவைன்னா இதில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஜம்ப் பிரேக் இருக்குது. இந்த இன்சர்ட் ஜம்ப் பிரேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ 500 வேர்ட்டுக்குரிய பேராகிராஃப் எழுதுறீங்க, 1000 வேர்ட்டுக்குரிய பேராகிராஃப் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு 500 வேர்ட்டுக்கு பிறகு இல்லை 400 வேர்ட்டுக்கு பிறகு இந்த ஜம்ப் பிரேக்கை கொடுத்துட்டு தான் நீங்கள் எழுதணும். ஏன்னு சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிக்கல் வந்து சரியான முறையில் வந்து வெப்சைட்டில் போய் சேரும். இல்லாட்டி வந்து அந்த ஆர்டிக்கல் மட்டுமே பெருசாக காட்டும். அப்போ ஒரு வார ஒரு வியூவர்ஸுக்கு அதை வந்து படித்து கொள்ள எல்லாம் கிடக்கும். இது நீங்கள் ஜம்ப் பிரேக் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணீங்களா இருந்தால் பெரிய ஆர்டிக்கலாக இருந்தாலும் அது வந்து சுருக்கி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுக்கொள்ளும். உங்களுக்கு வந்து படிக்கிற வியூவர்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த இதில் வந்து ஸ்டே பண்ணி நின்று அந்த உங்களோட அடுத்த ஆர்டிக்கலையும் பார்த்து படிக்கிறதுக்கு. அதுக்கான ஜம்ப் பிரேக் நீங்கள் ஒரு 1000 வேர்ட்டு எழுதுறீங்க அப்படின்னா கட்டாயம் ஜம்ப் பிரேக் கொடுத்து தான் நீங்கள் எழுதணும். இந்த உலகம் படம் இருக்குது தான், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட லாங்குவேஜை மாற்றிக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் தமிழில் டைப் பண்ணோம் அப்படின்னா இதில் போய் தமிழ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். உங்களுக்கு தமிழில் கிளிக் பண்ணி காட்டுறேன். இதில் தமிழ்ன்றதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் தான அடையாளம் முடிஞ்சிடும். இப்போ இந்த தான அடையாளத்தை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் வந்து என்ன டைப் பண்ணாலும் உங்களுக்கு தமிழில் வரும். இப்போ வணக்கம் டைப் பண்ண போகிறீங்கன்னா இங்கிலீஷில் நீங்கள் வணக்கம் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அதாவது VA அப்படி டைப் பண்ணணும், வணக்கம் இப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து வணக்கம் அது வந்து அதை நீங்கள் வந்து என்ட்ரு அடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வணக்கம் அப்படின்னு வந்துடும் தமிழில். இதே மாதிரி நீங்கள் வந்து தமிழ்லையும் டைப் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு உங்களோட ஆர்டிக்கலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து செஞ்சு கொள்ளணும். இங்கே பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ் கேட்டிருக்காங்க. லேபிள்ஸ் வந்து நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் என்னென்ன லேபிள் கொடுத்துருக்கீங்களோ அந்த லேபிள்லாம் அதில் கிளிக் பண்ண வரும். நான் ஒரு லேபிளும் கொடுக்கல, ரயிலுக்கான கிரியேட் பண்ணது. அப்போ அந்த லேபிளை நீங்கள் கிளிக் பண்ணி அதை டிக் பண்ணி விட்டீங்கன்னா அந்த லேபிள் வந்து செலக்ட் ஆகிடும். இது வந்து பப்ளிஷ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து ஒரு டைம் கொடுத்து அந்த டைம் பப்ளிஷ் பண்ண போகிறீங்களாண்டு அதுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்து பண்ண போகிறீங்கன்னா டைம் வந்து செலக்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் லிங்க் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டை உங்களை ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க indianexpress.com போட்டு ஆர்டிக்கல் சிட்டிசன் அப்படிலாம் போட்டு இதில் வருதானே, இதுதான் வந்து அந்த பெர்மனன்ட் லிங்க். இதை தான் நீங்கள் வந்து மாற்ற போகிறீங்க. இப்போ நான் அந்த பெர்மனன்ட் லிங்கை கிளிக் பண்ணப்போ அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே லிங்க் செலக்ட் ஆகிருக்கும். உங்களோட வெப்சைட்டில் இது லிங்க் போட்டிருப்பாங்க, இப்போ .com எல்லாம் போட்டு அங்கே டேட் போட்டுவிட்டு நீங்கள் வந்து என்ன டைட்டில் கொடுத்தீங்களோ அந்த டைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கொள்ளும். ஹவு டு கிரியேட் யூடியூப் அப்படின்ட்டு நீங்கள் புதுசாக நீங்கள் வேறு எதுவும் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஏன்னா இது இந்த பெர்மா லிங்க் கூட உங்களோட SEOக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் கஸ்டம் பெர்மா லிங்கில் போய் கூட நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இதுக்கேற்ற மாதிரி கீவேர்டை வச்சு நீங்கள் ஒரு பெர்மா லிங்கை கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து ஹவு டு கிரியேட் யூடியூப்பை நான் வேறு டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் யூடியூப் டேஷ் இப்போ நான் யூடியூப் கிரியேட் இன் தமிழ்னு போட்டிருக்கேன். இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ இதிலேயே வந்து யூடியூப் கிரியேட் இன் தமிழுக்கு மாறிட்டுது. இது இப்படி நீங்கள் வந்து கஸ்டம் பெர்மா லிங்கில் வந்து உங்களோட கீவேர்டை வச்சு ஒரு லிங்கை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். இப்போ உங்களோட டைட்டில் மாதிரியே வர வேண்டிய அவசியம் இல்லை. டைட்டில் சேர்த்து தான் கீவேர்ட் பாவச்சிருக்க மாட்டீங்க, இல்லை அதோட கீவேர்டில் இருக்குன்னு அதை நீங்கள் இதில் வச்சு நீங்கள் எழுதணும். ஓகே, இதில் எழுதுறதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எதுவுமே விடக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா காட்டில் டேஷ் ஒன்று, இந்த டேஷ் தான் நீங்கள் வந்து பாவிக்கணும். இது இல்லாமல் மற்ற டேஷ் ஒன்று இருக்குது, கீழே வர டேஷ் இப்போ பக்கத்தில் போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த பக்கத்தில் ஒரு டேஷ் வந்து பாவிக்க இயலாது, அது பாவிக்கலாம். மற்ற இந்த டேஷ் போட்டு தான் ஸ்பேஸ் பல நீங்கள் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு SEOவில் வந்து ரேங்க் ஆகும். அடுத்த லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. இந்த லொக்கேஷன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்த ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க, இது நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இதுக்கு நான் வேறு செட்டிங் ஒன்று இருக்கும், நான் சொல்லித்தரலாம். இது நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஆப்ஷனில் இருக்க வந்து எதுவுமே மாற்ற தேவையில்லை. இது லொக்கேஷனுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து மீட்டா டிஸ்கிரிப்ஷன் ஒன்று வரும். அது வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுத வேண்டி இருக்கும். அது நான் உங்களுக்கு சொல்ல தருவேன் உங்களுக்கு என்ன மாதிரி அப்படின்ட்டு. அந்த டிஸ்கிரிப்ஷன் ஏன் வருது அப்படின்னா நீங்கள் முன்னுக்கு போய் ஒரு இடத்துல கொடுப்பீங்க, மீட்டா டிஸ்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து பிரிம்பாக எழுதலாம். இப்போ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிங்கன்னா 150 வேர்ட்டுக்குள்ளே வந்து அதில் வந்து நீங்கள் எழுதி விட்டீங்கன்னா உங்களுக்கு அது SEOக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் சும்மா உதாரணத்துக்கு ப்ரீவியூ இருக்குது தானே, இந்த ப்ரீவியூவை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு இன்னொரு பேஜில் லோட் ஆகிட்டு உங்களோட வெப்சைட் இந்த ப்ரீவியூ வந்து காட்டும். இது வந்து பப்ளிஷ் ஆகல, ஆனால் வந்து ப்ரீவியூ. இப்போ ஹவு டு கிரியேட் யூடியூப்னு போட்டு நான் குட் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்கேன். இது உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து உங்களோட இதில் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் தீம்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நான் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். ஓகே, இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் கிடக்குது. அதை பார்க்க போகிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கோம். உங்களோட யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா நாங்கள் எங்களோட சேனலில் வந்து ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டோரி இந்த யூடியூப் சேனலில் தான் நான் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறேன். வேறு சேனலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்கார். வேறு வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதுக்குரிய டெக்ஸ் என்ன, டிப்ஸ் என்ன, அதுகள் தான் வீடியோ சொல்லி தந்துருக்கார்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மறக்காம இந்த வீடியோஸையும் பார்த்துட்டு மறக்காம மார்க்கெட் ஸ்டோரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ல போட்டுடுங்க. இவட்ட யூடியூப் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கமெண்ட் டேபிளில் போடுவேன். நீங்கள் அதில் போய் இவட்ட சேனலில் போகலாம். சேனலில் போகிறது மட்டும் இல்லாமல் இவட்ட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இதே போல் உங்களோட யூடியூப் சேனலையும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நான் மேலே வந்து ஐபனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதை வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் எப்படி என்னென்ன செய்யணும் வந்து ப்ரொமோட் பண்ணுறக்கு அப்படின்னு. ஸோ அதை பார்த்து அவங்களுக்கு தெரியும் உங்களோட சேனலை எங்களோட வீடியோவில் ப்ரொமோட் பண்ணுறேன்னா என்ன செய்யணும் அப்படின்னு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூபுக்காண்டி ஒரு கிரியேட் பண்ண ஒரு போஸ்ட் ஒன்று தான். இதில் பாருங்க நான் வந்து டைட்டில் கொடுத்துருக்கேன். இதில் டைட்டில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இதுலேயும் வந்து டைட்டில் கொடுத்துருக்கேன். இது வந்து எல்லாம் வந்து மேஜர் ஹெட்லைனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். வந்து உங்களை கிளிக் பண்ணோடனே வேறு மேஜர் ஹெட்லைன் உண்டு. அப்போ நீங்கள் ட்ரை பண்ணிக்க நீங்கள் மேஜர் ஹெட்லைனில் கொடுத்து எழுதணும். மற்ற புல்லட் கொடுத்துருக்கேன், அண்டர்லைன் எல்லாம் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்க நான் சொன்ன மாதிரி இதில் போய் உங்களுக்கு வந்து அப்லோட் ஃப்ரம் ஹோம்பீட்டில் போய் நீங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஃபோட்டோ வந்து பெருப்பிக்கலாம் சிரிப்பிக்கலாம். கிளிக் பண்ணி போட்டு இதில் செட்டிங் இருக்குது தானே, இதை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் லாச்சும் பண்ணலாம், சிமோல் பண்ணலாம். இப்போ சிமோல் பண்ணிட்டு அப்டேட்டை கொடுத்துட்டோம்னா அங்கே அந்த ஃபோட்டோ வந்து சின்ன ஆயிரும். இதுவே நீங்கள் வந்து லாச் பண்ணிட்டு அப்டேட்டை கொடுத்துட்டா இந்த ஃபோட்டோ வந்து பெருசாயிரும். இப்படி உங்களுக்கு ஏற்றது போல் நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் மாற்றி அமைச்சு கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுதியிருக்கேன் தானே, அதை எழுதணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ கீழே வந்து கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஏஎன்ட்டு வரும். அதை கிளிக் பண்ணி இந்த கீழே எழுதுறது நீங்கள் வந்து எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேட் வந்து ஃபோட்டோ இன்னும் எஸ்இஓ ரேங்க் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஓல்ட் டெக்ஸ்ட்லேயும் டைட்டில் டெக்ஸ்ட்லேயும் வந்து உங்கள் டைட்டில் வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா இன்னும் கொஞ்சம் எஸ்இஓ வந்து ரேங்க் ஆகும். இங்கே வேறு நான் வணக்கம் தமிழில் எல்லாம் எழுதி விடுங்க. எல்லா போஸ்ட்டும் தமிழில் எழுதலாம். தமிழில் நீங்கள் போஸ்ட் எழுதி நீங்கள் வந்து கூகுள் AdSense வாங்கி ஏர்ன் பண்ணலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை தமிழில் எழுதுறதால. ஒவ்வொரு பதிவும் பார்த்தீங்கன்னா 450 வேர்டுக்கு மேல் இருக்க மாதிரி எழுதுங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் கூகுள் AdSenseல் அப்ரூவல் வாங்குறதுக்கு. இப்போ நான் அதெல்லாம் எல்லாம் எழுதியிருக்கிறேன். கீழே போனால் உங்களுக்கு வந்து இதில் இன்னும் கொஞ்சம் புல்லட் ஆகிட்டு கொஞ்சம் பெருசாகிட்டு புல்லட் போட்டு நான் எழுதி விட்டுருக்கேன். இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இதில் போயிட்டு நான் யூடியூப்பை கிளிக் பண்ணி வீடியோ கொடுத்துருக்கேன். இதில் ப்ரிவியூ பார்க்க போனால் ப்ரிவியூ இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து லேபிளில் அதர் லேர்னிங் நாலேஜில் வந்து நான் கிளிக் பண்ணி உங்களை காட்டுறேன் பாருங்க. இதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு அவ்வளோ லேபிளும் வருது. இதில் நான் வந்து அதர் லேர்னிங் நாலேஜை கிளிக் பண்ணுறேன். இப்போ அதர் லேர்னிங் நாலேஜ் வந்து கிளிக் ஆகிடுது. இதில் வந்து பப்ளிஷ் வந்து டைம் என்ன டைம் வந்து பப்ளிஷ் பண்ணணும் அந்த டைம் வந்து விழுது. நீங்கள் இப்போ திருப்பி பப்ளிஷ் பண்ண போகிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டு திருப்பி பப்ளிஷ் பண்ணலாம். இதில் வந்து பெர்மாலிங்க பேங்க் ஹவு டு விவோ வீடியோ எடிட்டிங்னு நான் வந்து எழுதியிருக்கிறேன். இதில் பாருங்க யூடியூப்புக்கான வீடியோ உங்கள் மொபைலில் எடிட் பண்ண முடியும், அதுதான் டைட்டிலாக இருக்குது. நான் இதை வந்து மாற்றி நான் எழுதி விட்டுருக்கேன். அது மாதிரி லொக்கேஷன் கொடுக்கலாம், நான் கொடுக்கல. பட் இதில் சர்ச் டிஸ்கிரிப்ஷன் வருது. இதை தான் நான் சொன்னால் உங்களுக்கு வந்து 150 வேர்டுக்கு எழுத வேண்டி இருக்க மாட்டேன். நான் 150 வேர்டுக்குள்ள நான் தமிழ் எழுதி வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஆப்ஷனும் கஸ்டம் டோபர்ஸும் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, அதை அப்படியே விட்டுறணும். இது நான் சொல்லி தருவேன் வீடியோவில் வர வீடியோவில் இதெல்லாம் என்ன மாதிரி கிரியேட் பண்ணுறேன். இதை ஒருக்கா கிரியேட் பண்ணி விட்டால் போதும். இதில் வந்து நீங்கள் எதுலேயுமே எந்த செட்டிங்குமே இதில் பண்ணக்கூடாது. நான் ப்ரீவியூவாக கொடுக்குறேன் பாருங்க. நான் ப்ரீவியூ கொடுக்குறேன், எனக்கு இன்னொரு பேஜில் லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். நான் இந்த போஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு ப்ரிவியூ பண்ணி உங்களை காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த மேலே வந்து நான் கொடுத்த டைட்டில் வந்துட்டுது, கீழே வந்து அந்த ஹெட்லைன் வந்துட்டுது, ஃபோட்டோ வந்துருக்குது, மற்ற நான் வெளியே ரைட் ஹேண்ட்லாம் வந்துருக்குது. இதில் பாருங்க நான் வந்து இந்த இது பதிவு வைக்கிறதுக்கு வந்து டைமிங் கொடுத்துருக்கேன். பேங்க் 8, 7, 6 போகுது. இது முடிஞ்சோன்னு டவுன்லோட் பண்ணுற பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் மக்கள். இது நான் எப்படி இந்த டைமர் வந்து செட் பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து இன்னொரு வீடியோ சொல்லிட்டு தரலாம் டைமர் போடுறதுக்கு. அடுத்தா பார்த்தீங்கன்னா வீடியோ கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் இதில் கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி பிளாகரில் வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் ஒன்றை கிரியேட் பண்ணுறது, நியூ போஸ்ட் ஒன்றை ரைட் பண்ணி கிரியேட் பண்ணுற அப்படின்ட்டு. இதே போல் தான் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஒன்றை கிரியேட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் விசிட் தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ல விட்டுடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். பிளாக் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்குது வெப்சைட் சீரியஸ் இன் தமிழ், அதில் போய் நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling